எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு அருமையான பன்னீர் கபாப். இப்போ வந்து ஹோட்டல்லலாம் இந்த பன்னீர் கபாப் வந்து நீங்க போனீங்கனாலே கண்டிப்பா வந்து ஒரு 200 இல்ல 200ல இருந்து ₹290 வரைக்குமே வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதாவது வீட்லயே சூப்பர் எம்மியான பன்னீர் கபாப். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அந்த பக்கமா நம்ம ரெஸ்ட் விட்டுறலாங்க. பாருங்க, தண்ணி ரொம்பலாம் நம்ம தெளிக்கல. லாஸ்ட்டா கொஞ்சமா வந்து லைம் புழிஞ்சு விட்டுக்கலாம். லைம் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, நல்லா சுட சுட எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்தா அவ்வளோ ஒரு அருமையான பன்னீர் கபாப் வீட்டிலே தயாராகிரும். நல்லா சூடான எண்ணெயில இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த இந்த பன்னீர் துண்டுகள வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் சாதம், புலாவ், அதேபோல நம்ம வந்து வெறுமனே ஒரு ஸ்நாக்ஸா கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். குழந்தைங்களுக்கு குடுத்து விடுறதுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பர் எம்மியா இருக்கும். கடைகள்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதே மாரி வீட்ல வந்து நீங்க வந்து நல்ல அருமையான பன்னீர் கபாப் செஞ்சு குடுத்து, வீட்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடுங்க. லாஸ்ட்ல இதுக்கு கொஞ்சமா நம்ம வந்து கருவேப்பில சேர்த்து பொரிச்சு எடுத்தா நம்மளுக்கு அருமையான பன்னீர் கபாப் வந்து தயாராயிருங்க. இப்ப வாங்க, இதுக்கு ஆப்ட்டா வந்து நம்ம வந்து தேங்கா சாதம் எப்படி செய்யலான்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப தேங்கா சாதமுமே ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுக்கு நல்ல ஒரு அடிகனமான ஒரு பேனா பார்த்து எடுத்துக்கோங்க. அதில நல்லா எண்ணெய் ஊத்திட்டு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதேபோல நீங்க வந்து உங்களுக்கு பிரியமான அ அ நட்ஸு கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லாருக்கும். முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மொளகா, கருவேப்பில எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா திருவின தேங்காய் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்தரணும். உப்பு சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிரணுங்க. இது நல்லா பச்சை வாசனை போகணும். அதே சமயம் வந்து நம்மளுக்கு கலர் மாறக்கூடாது. சிம்லயே வச்சு லைட்டா அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா வடிச்சு வச்சிருந்தா நீங்க குக்கர்லயோ இல்ல பெஸ்ட்டு வந்து நீங்க வந்து சோற வந்து நல்லா அ வடிச்சு வச்சுருங்க. வடிச்சு வச்ச சோற எடுத்து இந்த மாதிரி சாதத்த இப்டி பெரட்டி விட்டா, நம்மளுக்கு ஒரு அருமையான தேங்காய் சாதம் சூப்பரா இருக்குங்க. நல்லா தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவும், சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாவும் நீங்க சேர்த்து பாருங்களேன். அந்த தேங்காய் ஃப்ளேவரோட கடலைப்பருப்பு வாயில கடிக்கிறப்ப, அப்படியே அந்த உளுந்தம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருக்கோம்னா, நல்லா சூப்பரான தேங்காய் சாதம், பன்னீர் கபாபு, ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து சீவல் வந்து நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.